கொட்டியூர் சிவன். இது அக்கரை இக்கரை அப்படின்னு சொல்லி 2 சிவலிங்கம் இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா அக்கரை தான் வருஷத்துக்கு ஜூன் மந்த்து ஓப்பன் ஆகும். இக்கரை சிவன் வந்துட்டு எப்பயுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கு விசேஷத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் அங்கே சாமி திறப்பாங்க. 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்யூ நிற்கும். போகிற வழியில் குளம் இருக்கும். அங்கே நம்ம குளிச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போகணும். ஆண்கள் வெள்ளை சட்டை இல்லைன்னா வெள்ளை பனியன் வேஷ்டி கட்டிட்டு போகணும். போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் அப்படி தான் போகணும். நல்லா இருந்துச்சு. பயணம் ராஜீவ் காந்தி. வெல்கம் டு ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க். இதெல்லாம் ஏபிஎம்மில் தான் இருக்கா. இப்போது பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் ஓப்பன். அதுக்கப்புறம் நைட்டு கொட்டியூர் சிவன். இந்த கோவிலுக்குள்ளே தான் போகிற வழி. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக இடத்துல அவங்கவுங்க பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஒரு வண்டிக்கு 100 ரூபா வாங்குறாங்க. இந்த குளத்துல தான் புனித நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளத்துல நம்ம குளிச்சுட்டு, இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ இதில் குளிச்சுட்டு ஒயிட் கலர் வேஷ்டி பனியன் இந்த மாதிரி போட்டு தான் போகணும். பெண்களுக்கு சுடிதார்லையோ இல்லை சாரிலையோ, ஆண்களுக்கு மட்டும் இந்த ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்துல குளிச்சுட்டு ஒரு கல் எடுத்து தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி சந்தனம் மாதிரி சந்தனத்தை நம்ம நெத்தியில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்களும் அதை தான் செஞ்சோம். சந்தனமாக இருக்கும். அதை நாங்கள் நெத்தியில் வச்சுட்டு அந்த கோவிலுக்கு குளத்தை கடந்து போனோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அவங்க வந்துட்டு டெம்பரவரியாக ஒரு சின்ன பாலம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது மேலே தான் நம்ம நடந்து போகணும். இடம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், வழுக்கும். அதுவுமே கேர்ஃபுல்லாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நம்ம அடுத்தது சாமியை பார்க்க போனோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த நதியில் குளித்து முழுங்கி இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து அந்த கல்லை நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அதில் தேய்ச்சிங்கன்னா இப்போது இந்த கூடாரம் வந்து டெம்பரரியாக அமைக்கப்பட்ட கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம நிற்கணும். மினிமம் 3 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்க. இல்லை அப்படின்னா அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ அது வழியாக நம்ம போனோம் அப்படின்னா சாமியை தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரணும். இந்த கூடாரத்தில் நின்று போனோம்னா ஒரு ஸ்பெஷல் என்ன, சாமி பக்கத்தில் போய் பார்க்கலாம். அந்த சிவன் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சந்தனம் ஒரு இலையில தருவாங்க, வாழை இலையில். ஸோ அது கொஞ்சம் விசேஷம். இந்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். நம்ம 3 மணி நேரம் நிற்கணும். இல்லை சாமி மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த க்யூ பக்கத்தில் இருந்து சாமி பார்த்துட்டு வரலாம். இங்கே நீங்கள் பார்க்குற பார்த்தீங்களா, இந்த கூட்டம் தான். இந்த சைடில் வரவங்க போய் இறங்கி போய் சுற்றி நின்று சாமியை பார்க்கணும். அதே அந்த க்யூவில் அந்த கூடாரத்தில் நின்று வரவங்க சாமி பக்கத்துலேயே போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நாங்கள் நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். மெடிக்கல் ஃபெசிலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதாவது தொந்தரவுனா மெடிக்கல் அங்கே ரெடியாகவே இருக்காங்க. ஸோ மழை சீசன் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா ஈரம் அதிகமாக இருக்கும், வழுக்கும். கார் பார்க்கிங்க்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நீட்டாக காரை பார்க் பண்ணிட்டு போகலாம். சாப்பாடு வசதிகள், தண்ணி வசதிகள், எல்லா வசதிகளும் அங்கே கிடைக்குது. எந்த தொந்தரவும் இல்லை. ஃபேமிலியோட தாராளமாக போகலாம். ஆனால் க்யூ மட்டும் பார்த்திங்கன்னா மினிமம் 3 to 4 hours ஆகும். அதுக்கு தயாராகுங்க. ஏன்னா கூட்டம் அதிகம். வருஷத்துக்கு 1 மாதன்றதுனால சரியான கூட்டம் வராங்க. அந்த கூட்டத்தை இந்த கேரளா கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே இட வசதிகளும் சின்னது தான். மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்ட்டு கேர்ஃபுல்லாக வரணும். கை குழந்தைங்களை எடுத்துக்கின்னு போகாதீங்க. கூட்டுக்கிட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, நன்றி. தொடரும் எங்கள் சிவபயணம்.